ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி முழு எபிசோடில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம ப்ரமோவில் எதெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே போய் நல்லாவே தெரிஞ்சுது. நிறைய பேருடைய சுயரூபம் ரொம்ப ஓப்பனாகவே வெளியே வந்துச்சு. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் எப்பா எவ்வளோ நாள் நம்ம கிட்ட நல்லவனாக நடித்தவங்களாம் இப்போ வந்துட்டு இவனையா நம்ம இத்தனை நாள் நல்லவனாக பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நமக்கெல்லாம் வந்துட்டு 1ஆம் தேதி நியூ இயர் முடிஞ்சிச்சு. இவங்க இப்போ தான் வந்துட்டு நியூ இயருக்கு கேக் வந்திருக்கு மார்னிங்லேயே. ஸோ கேக் வந்தோடனே எல்லாமே நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறதுக்காக கேக்கையும் வெட்டுறாங்க. கேக்கை வெட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உருட்டு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு 8வது டாஸ்க்கு. இந்த உருட்டு டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமான டாஸ்க். அதாவது அங்கே பாலிங் நிறைய வந்துட்டு பின் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பின்லையும் ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கு ஃபோட்டோவோட. அதாவது 10 போட்டியாளர்கள் 10 பின் இருக்குது. 3 பால் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 சான்ஸ் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்குமே. அவங்க பாலை உருட்டி விட்டு அந்த பின் எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்கன்னா போட்டியாளர்களுக்கு 3 பாயிண்ட். ஒருவேளை அவங்க 8 பின் அடிச்சுட்டு ஒரே ஒரு பின்னு மட்டும் நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொத்த பாயிண்ட்டும் அந்த நின்றுக்கிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு போயிடும். ஒருவேளை 2 பேரை விட்டுட்டு மீதி 8 பேர் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய மொத்த பாயிண்ட்டும் அந்த 2 பேருக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்துருவாங்க. இப்படி கீழே விழுந்த பின்னை விட்டுட்டு எந்த பின்னு நின்றுட்டு இருக்கோ அவங்களுடைய ஃபோட்டோஸ், அந்த பின்னில் எந்த ஃபோட்டோஸ் இருக்கோ அவங்களுக்கு அந்த பாலை உருட்டினார்ல அவருடைய பாயிண்ட்டுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த டாஸ்க்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு அதை ஒழுங்காக பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அருணுமே வந்துட்டு நார்மலாக பிடிச்சி அடிச்சிருந்தானா அடிச்சிருப்பாரு. பட் ஆனால் பாலை வந்துட்டு இந்த ஸ்னோ பவுல் ஆடுவாங்கல்ல கையில் 3 இது வச்சு அந்த மாதிரி போட்டதுனால அவரால் அடிக்க முடியல. ஸோ அவரது வந்துட்டு அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்தாங்க. ஜாக்லின் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் சௌந்தர்யா பாலை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பாலையுமே அடிச்சுட்டாங்க. அதனால் ஜாக்லினோட மொத்த பாயிண்ட்டுமே வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா ரயன் வந்தார். ரயன் மொத்த பாலையும் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எல்லாருமே எல்லா பாலையும் அடிச்சிட்டாங்க. பவித்ரா மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த விட்டுட்டு, அதாவது முத்து மஞ்சரி இவங்க 2 பேர் பாலை விட்டுட்டு மற்ற எல்லா பாலையுமே வந்துட்டு அடிச்சிருந்தாங்க பவித்ரா. அதனால் பவித்ரா வச்சிருந்த 4 பாயிண்ட்டை முத்துவுக்கு 2 பாயிண்ட்டும் மஞ்சரிக்கு 2 பாயிண்ட்டும் வந்துட்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் வந்து அடிச்சிட்டாரு. அப்புறமா வந்து தீபக்கும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராணவும் அடிச்சிட்டாங்க. மஞ்சரி கூட அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாருமே அடிச்சிட்டாங்க. விஷால் கூட அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட அடிச்சிட்டாங்க. விஷால் விட்டார். ஸோ அதனால் அவருடைய பாயிண்ட்டும் ஃபுல்லாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு. அவருமே 0ல் தான் இருக்கார். விஷால், அருண் இவங்க 2 பேருமே 0 இருக்காங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரயன் மற்றும் சௌந்தர்யா இவங்க 2 பேருமே வந்துட்டு 13 பாயிண்ட் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு 11 பாயிண்ட் எடுத்து முத்து அந்த மாதிரி எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. தீபக் சார். ஸோ இப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்காங்க. இதுதான் அந்த விஷயம் நடந்தது. ஆனால் முதல்ல இதை இவங்க பிரிக்கிறதுக்கு போட்ட ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது மேலே நின்றுச்சுன்னா அதில் யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க பாருங்க அந்த டாஸ்கில். அதுதான் கன்றாவியாக இருந்துச்சு. இது ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் தோத்தா இருக்கவங்களுக்கு சமமாக வந்துட்டு பாயிண்ட்ஸை பிரித்து கொடுக்கணும். ஒருவேளை 9 பேர் இருக்காங்கன்னா அந்த 9 பேருக்கும் அந்த 3 பாயிண்ட், அதாவது அருண் முதல்ல விட்டார்ல, ஸோ அவருக்கு 3 பாயிண்ட் வந்துட்டு இப்போ அவர் வச்சிருந்த பாயிண்ட்டை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ 9 பேருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ பேசி முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. ஆனால் நல்ல வேலை அருணை தவிர மற்ற எல்லாமே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அடித்ததுனால நின்று இந்த பின்னுங்களுக்கு மட்டுமே பிரித்து கொடுத்ததுனால அதுக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. ஸோ இந்த உருட்டு டாஸ்க்கு அப்படியே ஓரளவுக்கு எப்படியோ முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஃபோன் கால் வந்தோன்னா மஞ்சரி தான் அட்டன் பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒருத்தர் வந்துட்டு தலையில் கலர் அடிச்சுக்கணும். ஸோ மஞ்சரி வந்துட்டு நல்லா தேடி கண்டுபிடிச்சி நம்ம ரயனை வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ரயன் என்ன பண்ணியிருந்தானா எனக்கு எந்த கலர்னாலும் ஓகே, ஆனால் க்ரீன் கலர் மட்டும் அடிக்காமல் வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு க்ரீன் கலர் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ரயனோருக்கு க்ரீன் கலர் அடிச்சிட்டாங்க. ஓகே, மனுஷன் ஒன்றும் அந்தளவுக்கு அசிங்கமாலாம் தெரில. மனுஷன் கலராக இருக்கிறதுனால வந்துட்டு அந்த க்ரீன் கலர் வந்துட்டு அப்படியே ஓரளவுக்கு நல்லா பேட்ச் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாங்க. சரி, அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலேவுடைய அடுத்த டாஸ்க். அது என்ன அடுத்த டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண் ட்ரம்மு. அதாவது ட்ரம்முக்குள்ளே தலையை விட்டுக்கிட்டு மண்ணை கவாமல் இருக்கணும். ஆனால் அந்த ட்ரம்மில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 அந்த ஒட்டிக்கோ இருக்கும் பார்த்தீங்களா, வெல்க்ரோ, அதை வச்சு வந்துட்டு அவங்க ஃபோட்டோவை 4ஆக கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க கரெக்டாக. ஸோ இதை என்ன செய்யணும்னா மற்றவங்க அந்த ஃபோட்டோவை பிடுங்கி அந்த கொடுக்கப்பட்ட லைன்லேருந்து வெளியே தள்ளணும். ஸோ இந்த டாஸ்க்கை வந்துட்டு விளையாடணும். இந்த டாஸ்க்கு தான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கை வந்துட்டு முதல்ல எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளையாடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேர் முத்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது நான் தனியாக தான் இந்த கேமை விளையாட போகிறேன், ஆனால் என்கிட்ட 2 பேர் பிடுங்க வந்தாங்கன்னா அப்போ நான் ஹெல்ப்பு கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணார். ரயன் என்ன சொன்னார்னா நம்ம முதல்ல தனியாகவே விளையாடலாங்க, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேங்காக விளையாடினா அப்போ நம்ம கேங் ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு முன்னாடியே ஒன்று வச்சுருந்தார். அதில் நம்ம ஜாக்லினுமே இருந்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்றதை நீங்கள் அதுக்கப்புறமா நீங்களே யோசிப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட தனியாக தான் விளாண்டாங்க. ஆனால் எனக்கு ஆண்கள் டீம் மேலே வந்துட்டு ஒரு பயங்கரமான கோவம் இருக்குது. ஏண்டா
உங்களுக்குள்ளே அடிச்சுக்குங்க. எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக முத்து போயிட்டு சௌந்தர்யாவை தான் பிடிக்க போயிட்டாரு. சௌந்தர்யாவை தொத்தி பிடிக்கிறாரு முத்துவும் தீபக்கும். எவனுமே ஏன் முத்து டேரெக்டாக எடுத்தவொடனே வந்துட்டு அருண் கிட்ட போகலாம், விஷால் கிட்ட போகலாம், ஏன் தீபக் சார் கிட்ட போகலாம். எடுத்த உடனே டேரெக்டாக சௌந்தர்யாவை பிடிக்க போயிட்டாங்க. அதே மாதிரி தீபக் சார் வந்துட்டு ஜாக்லினை பிடிக்க போயிட்டாரு. இந்த மாதிரி வந்துட்டு எடுத்த உடனே ஆண்கள் அணி பெண்கள் கிட்ட எதுக்குடா மோதிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ பெண்களை முதல்ல வெளியே அமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆண்கள் எல்லாம் ஒன்றா சண்டை போடலாம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எடுத்த உடனே இதைத்தான் பண்ணால் முத்து தான் முதல்ல பண்ணவே ஆரம்பிச்சது. எடுத்த உடனே சௌந்தர்யாவை தான் பிச்சு தூக்கி போட்டார். பெரிய வீரருங்க. எடுத்த உடனே பொம்பளை கிட்ட தான் மோதிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இது ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால பிக் பாஸே வந்துட்டு அவங்கள ஆசுவாசிக்கப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்தாரு. அந்த கேப்பில் உட்காந்து ஒழுங்காக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கேப்பில் வந்துட்டு டீமாக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு டீம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது நல்ல வேலை ரயான் என்ன சொல்லிட்டாரு, இல்லை 9 பேர் இருக்கும், 3 பேராக வச்சு விளையாடலாம்னு சொன்னாங்க. சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் வந்துட்டு ஒத்துக்கல. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ரொமோவில் ஒன்று பார்த்தோம்ல, மஞ்சரி மேலே ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க பவித்ரா. அதாவது மஞ்சரி வந்துட்டு யார் கூட சேர்ந்து, தீபக் சார் கூட சேர்ந்து அவங்களுடைய அந்த பிக்சரை வந்துட்டு பிடுங்கி தூக்கி போட கிட்ட வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்ணெல்லாம் அடிச்சுன்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை. மஞ்சரி இண்டிவிஜுவலாக தான் விளையாடினாங்க. பவித்ராவுடைய குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது. அவங்களோட பொம்மையை ஏதோ எடுக்க வந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உடனே இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மஞ்சரி அதை கேட்டவுடனே டென்ஷனாகி கத்துனாங்க. உடனே அவங்க அதை வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கத்துற, நான் கேட்டேன், இல்லைனா இல்லைன்னு சொல்லு, அதுக்கு ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் சைடு பயங்கரமாக கத்திட்டாங்க. நீ கேட்டதே முதல்ல தப்பு தானம்மா, எடுத்தவொடனே 2 பேராக தேடி ஆடி வந்துட்டு அதுக்கப்புறம் 3 பேராக ஃபார்ம் ஆனாங்க. ஆனால் முத்து இருக்கார்ல, அவர் 3 பேராக ஃபார்ம் ஆகல, கிட்டத்தட்ட 6 பேராக ஃபார்ம் ஆகிட்டார். எப்படின்னு பாருங்களேன். தீபக் சாருடைய அந்த பிக்சர் கிட்டே வந்தாலும் முத்து எடுக்கவே மாட்டார். தீபக்கு, முத்து, மஞ்சரி, ஜாக்லினு, அருண் இவங்க எல்லாம் ஒரே டீமாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஆனால் தனியாக விளையாடினது யார் தெரியுமா? வெறும் பவித்ரா மட்டும்தான். சௌந்தர்யாவை தனியாக விளையாடினா முதலே அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் மற்றும் ரயான். ரயான் தெளிவாக சொல்லிட்டாரு, ஓகேடா நீங்கள் 6 பேர்னாலும் பிரச்சனை இல்லை, வாங்கடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் ஓகே தான், 6 பேராக வந்தாலும் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு 6 பேராக வந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. முத்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் ஜெயிக்கணும், அதுக்காக வந்துட்டு ரயான் வெளியே போகணும், அதுக்காக வந்துட்டு இவங்க வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு. ஜெயிக்கணுன்றதுக்காக ரொம்ப கேவலமாக இல்லை 6 பேரை சேர்த்துக்கிட்டு மற்ற 2 பேரை வந்துட்டு வெளியே அனுப்பணும்னு பார்க்குறேன். அது மூலமாக நீ ஜெயிச்சு என்னையா வாங்க போகிற முத்து அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் டு ஃபினாலில் வந்துட்டு முத்துவோடைய முக்கால்வாசி வேஷம் வெளியே வந்துச்சுங்க. ரொம்ப கேவலமான ஆட்டம். அவருடைய கேம் ஸ்பிரிட் மட்டும்தான் ஒர்க் ஆகணும், அவருடைய டாக்டிக்ஸு, அவருடைய பிளானிங் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். வேறு யாராவது ஒர்க் ஆச்சுன்னா இவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்துட்டு பிளாபரிங் பண்ண ஆரம்பிச்சிருவார், அதாவது புலம்ப ஆரம்பிச்சிருவார். இதுக்கு முன்னாடில தான் அவர் இதான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து ரொம்ப கேவலமாக அப்பட்டமாக வெளியவே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லை, விளையாட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கீழே விழுந்து பயங்கரமாக கத்தலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, சரியான கேம் ஸ்பிரிட் அவங்களுக்கு. பிக் பாஸ் வந்துட்டு டாக்டரை பார்க்கணுமா, கன்ஃபெக்ஷன் வரீங்களான்னு கேட்டப்போ கூட இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஓகே கொஞ்சம் வலிக்குது பட் ஓகே நான் கேம் விளையாடுவேன்னு சொல்லிட்டு எழுந்து கேம் விளையாடவே வந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதே தான் 6 பேர் சேர்ந்து ரயான் மற்றும் விஷாலை வந்துட்டு எலிமினேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ துடிச்சாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே வெளியே அந்த லைனை கிராஸ் பண்ணி போகிறப்ப பவித்ரா என்ன பண்ணிட்டாங்க, முத்து வந்துட்டு லைனை கிராஸ் பண்ணாதீங்க உள்ளே வாங்கன்னு சொல்லும்போதே பவித்ரா என்ன பண்ணிட்டாங்க, முத்துவோட ஃபோட்டோ பிச்சு அப்படியே வெளியே தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான், முத்து சமகாண்டாயிட்டார். என்ன ஆட்டம் ஆடுறீங்க பவித்ரா, என்ன இது கேமா, இது தப்பு பவித்ரா தப்பு அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சார். எப்பவுமே தான் அவுட் ஆகிட்டா இதை தான் செய்வார் முத்து. ஏன் பிக் பாஸ் கிட்ட கேட்கலாம், பவித்ரா பண்ண தப்புனா பிக் பாஸே என்ன சொல்ல போகிறாரு, சரி ஓகே எடுத்து வச்சுக்கோங்க முத்து அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஆனால் அதை விட்டுட்டு நான் அவுட் ஆகிட்ட உடனே யார் அவுட் பண்ணாங்களோ அவங்கள பிடிச்சி கற்றுன்னு கத்த வேண்டியது, இதுதான் முத்துவோடைய ரொம்ப கேவலமான விஷயம். இதை ஏற்கனவே ராணுவ ஓப்பனாக சொல்லிட்டாரு. நீ அவுட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்காத, உன் ஈகோ டச் ஆயிடுச்சுன்னா நீ பயங்கரமாக கத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முத்து அசிங்கப்படுத்தினாரு. அதையும் நம்மலாம் பார்த்து தான் இருந்தோம். இது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ட்ரம் அப்படியே கீழே போய் விழுந்துருச்சு. நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பற்றி ஒரு சூப்பரான வார்த்தையை சொன்னாருங்க, செம்ம வார்த்தையை சொன்னார் நம்ம ரயன். அதாவது என் கூட இந்த வரைக்கும் வேறு மாதிரி பேசினேன், அங்கே போய் முத்து கூட சேர்ந்தவொன்னே அப்போ வேறு மாதிரி பேசுகிறேன்ட்டு ஜாக்லினுக்கு சம்மக்கம் வந்துச்சு. ஐயோ என்னடா இது நம்மளை பற்றி இப்போ ஓப்பனாக சொல்லிட்டானேன்ட்டு உடனே என்னை பற்றி உனக்கு பேச தகுதியே கிடையாது அப்படின்ட்டு அதுக்கும் ரயன் செருப்படி கொடுத்தாரு. இது பிக் பாஸ் வீடு, எல்லாரை பற்றியும் பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம், பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் யாருக்குமே இங்கே உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி அப்பயும் செருப்பாக அடித்த மாதிரி ஜாக்லின் பேசணும்னா ஜாக்லின் மூஞ்சே செம காண்டாயிடுச்சுங்க. அது மட்டும் கிடையாது, முத்து வந்துட்டு என்ன சொல்றாரு பாருங்களேன், பவித்ராவும் ரயானும் சேர்ந்தான்னாங்களா, டே முத்து சீரியஸாங்க எனக்கு ரொம்ப கோவமே வந்துடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா தனியாக இண்டிவிஜுவலாக ஆடிந்தாங்கடா,
பவித்ரா இண்டிவிஜுவலாக ஆடிருந்தாங்க. அந்த டீம் கூடமே சேரவே இல்லை. நீங்கள் தான் அசிங்கமாக நீ தீபக் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பவித்ராவோட பொம்மையை பிடுங்கலாம் ட்ரை பண்ணீங்க. பவித்ரா இண்டிவிஜுவலாக ஆடினாங்க. ரயன் மற்றும் விஷால் 2 பேர் ஆடினாங்க. நீ 6 பேரை சேர்த்துக்கிட்டான்னு நீ வந்து பவித்ராவை எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம்? அது மட்டும் கிடையாது, எங்கடா இவனை கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு யார் எப்படி வேணாலும் அதெல்லாம் விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நொட்டை வர சொல்லிட்டான் அந்த இடத்துல. ஏன்னா இவனை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, 6 பேர் ஒன்றா சேர்ந்து விளாட்றான்னு சொல்லிட்டு முத்துவை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனால் அந்த இடத்துல அப்படியே மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேறு அப்படி வேறு பேச ஆரம்பிச்சிட்டான். ரயனம் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, டேய் நீங்கள் 6 பேர் சேர்ந்து ஆடினீங்கடா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வா ஆடலாம் தான் சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து விளக்கம் ஊற்றுனுக்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அங்கேயும் ஒரு சிறுப்படி கொடுத்தா போல ரயன். ஸோ சமகாண்டாச்சு. ஆனால் ஓரளவுக்கு ரயனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிடுச்சோ அப்படின்னு தோணுது. ரொம்ப சூப்பராக வந்துட்டு பேசுகிறாப்போல கொஞ்சம் லைட்டாக அடக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இல்லை முத்து மாதிரியே பேசி அசிங்கப்படுற மாதிரி ஆகி போயிடும். தென் பவித்ரா கிட்ட வந்துட்டு ரயன் எடுத்து சொல்லிட்டுருக்காரு. எல்லாருமே ஓகே கரெக்டாக ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஜாக்லின் மட்டும் ஒத்துக்கவே இல்லை. இல்லை நான் 6 பேர்லாம் சேர்ந்து ஆடலன்ட்டு அங்கேயே போயிட்டு ரயன் போயிட்டு, சரிம்மா நான் உன்னை அப்படி பேசினேன்ல, அதாவது இங்கே ஒரு மாதிரி பேசுகிறேன் அங்கே ஒரு மாதிரி பேசுகிறேன்ட்டு, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஜாக்லின் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாங்க. இல்லை எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை, நான் அப்படி பேசுனதுக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சு, சாரி கேட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஜாக்லின் மூஞ்சே வந்துட்டு வாடி போச்சு. அந்தன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அண்ட் விஷால் 2 பேருமே கீழே விழுந்தாங்கல்ல. ஸோ விஷாலுக்கு வந்துட்டு செம்ம அடிபட்டிருக்கு, அருணுக்குமே சரியான அடிபட்டிருக்கு. ஆனால் விஷாலுக்கு அடிபட்ட நினச்சி அருண் பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ விஷாலையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அருணையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. பட் தேங்க் காட் 2 பேருக்குமே எதுவுமே ஆகலை. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே வந்துட்டு கன்ஃபெக்ஷன் வழியாக வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 2 பேருக்குமே வந்துட்டு எதுவுமே ஆகலை. 2 பேருமே வந்து நார்மலாக வந்துட்டாங்க. விஷாலை பார்த்தோன்னா அருண் பயங்கரமாக மறுபடியும் கதறி ஆரம்பிச்சாரு. இந்த கேமை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. நாளைக்கு தான் வந்துட்டு தெரியும். ஸோ யார் அஃபிஷியலாக இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நாளைக்கே நமக்கு தெரிய வந்துடும். அதை நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு சனிக்கிழமை வீட்டுக்குள்ளே எடுத்து வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்